Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்துட்டு இனிமேல் வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்து IBPS தான் கண்டக்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் ஏகப்பட்ட கால்ஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல இன்னும் சில மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த PDF எனக்கே சென்ட் பண்ணி இத பத்தி தயவு செஞ்சு பேசுங்க எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நாங்க கொஞ்சம் பயப்படாம இருப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த பிரத்யேகமா இந்த வீடியோ. முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்ல இருந்துட்டு ஒரு சஜஷன் வச்சிருக்காங்க. என்னன்னு வச்சிருக்காங்க அப்படினா இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்கோட ரெக்ரூட்மென்ட் இருக்குல இதெல்லாம் வந்துட்டு IBPS வழியா நம்ம ரெக்ரூட் பண்ணா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசோர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் தான் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமென்ட் ஆகல ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த IBPSனா யாரு அப்படினு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஒரு சின்ன ஒரு பிரீஃபா ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துறேன் இந்த IBPS யாருன்னு. இந்த IBPS அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ரெக்ரூட்மென்ட் ஏஜென்சி. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்களோட எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. IBPSே வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான எம்ப்ளாயீஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஃபில்லிங் அப் வேகன்சிஸ் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ IBPS. இதுதான் வந்து இவ்வளோ நேரம் பேசுனது. ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சஜஷன் மட்டும்தான். அது மட்டும் இல்லை இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்றது ஒரு ஹிடனான இன்ஃபர்மேஷன். கூடிய விரைவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் பேங்கோட வேகன்சிஸ் அதாவது SRB மற்றும் DRBக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் சீக்கிரம் வந்துடும். டெஃபினட்டாக இந்த வருஷம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் கட்டாயம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த PDFல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா thus we could see lot of inconsistencies in the recruitment policy in cooperative bank. So further there were serious allegation that widespread scope was given for the political influence in the recruitment process அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுதான். ஸோ இதனால கூட வந்துட்டு இந்த எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் வந்துட்டு IBPS எடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். This will curtail any outside influences in the recruitment process besides ensuring the best talented youngsters with higher qualifications are appointed in TNSC Bank அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த IBPS எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான டேலண்டடான பெஸ்ட் டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இவங்க வந்து IBPS வந்துட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட்டை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த IBPS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு ஏஜென்சி. ஏன்னா இவங்க எடுத்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது. அதாவது கிரேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டிஸை மீட் பண்ணணும் அப்படின்னா அந்தளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். ஸோ அந்தளவு வந்துட்டு இவங்க அலோகேட் பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷமோ இல்லை நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் வந்துச்சு அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லபடியாக வேலையை வாங்கிடுங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து IBPS சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TNPSCக்குள்ளே கூட கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ எந்த நாள் நடக்கலாம். அதனால் வந்துட்டு காம்படிஷன் கம்மியாக இருக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து வேலையை வாங்கிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேஜஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப் வந்து ஃபில் ஆகி போயிட்டுருக்குது. இப்போ நம்ம 4ஆவதாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் பேஜஸ் போயிட்டுருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் கீழே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.